ராகினி அவங்க அப்பாவை ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாங்க. வர வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா ராகினி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. அப்பா நாங்கள் நல்லாவே இல்லைப்பா, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க. ஏம்மா என்ன ஆச்சு, அங்கே என்ன தெரியுமாப்பா நடக்குது, அவங்க குடும்பமே வந்து இங்கே உட்காந்துட்டுருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க. என்னது அவங்க குடும்பமே வந்து உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்குறாரு. ஆமாப்பா, அவங்க வீட்டில் ஏதோ தண்ணி வரலையா, அதனால் இங்கே வந்து 2-3 நாள் இருக்காங்கப்பா. 2-3 நாள் இருந்தால் கூட பரவாயில்லப்பா, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கப்பா. 3 பேரும் சேர்ந்து எப்போ பார்த்தாலும் என் மேலே ஏதாவது ஒரு பழி போட்டுகிட்டே இருக்காங்கப்பா. எனக்கு அங்கே நிம்மதியே இல்லைப்பா. நான் நம்ம வீட்டுக்கே வந்துட்டாப்பா அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. என்னது நம்ம வீட்டுக்கு வர போறியா, அதெல்லாம் எதுவுமே வேண்டாமா, நான் என்ன சொல்லணும் அதை அப்படியே பண்ணு அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு. அப்பா அந்த காவேரி என்னை டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காப்பா, அதுவும் சிரிச்சுட்டே இருக்கா, நான் மொக்க வாங்கிட்டே இருக்கேன்ப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு, நான் எப்படி அப்பா சொல்லணும் நீ அப்படியே நடந்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பசுபதி போகிற ராகினி வராங்க. வந்தவொடனே உள்ளே எல்லாருமே பார்க்குறாங்க. ராகினியை பார்த்தோன்னே அப்படி பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், இவளுக்கு வேறு வேலையே கிடையாது, எங்கே போயிட்டு வரான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து சமையல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ ராகினி யோசிக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து சமைச்சிட்டா இருக்கீங்க, எல்லாரும் இங்கே வந்து நிம்மதியாக இருக்கீங்களா, நிம்மதியாக இருக்க விட்டுருவானா, என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமையல் ரூம் பக்கம் வராங்க. வந்துட்டு பாலெல்லாம் காசிட்டு இருக்காங்க. சாரதா அப்படியே பார்க்குறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பால் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று நம்ம கலந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ராகினி அப்படி ஏதோ ஒரு விஷயத்த கலக்கிறாங்க. கலக்கிறத சாரதா பார்த்துட்டு கத்துறாங்க. என்னவோ கலந்துட்டா, இவ பாலில் ஏதோ கலந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கத்துறாங்க. அங்கே காவேரி, கங்கா, யமுனா எல்லாருமே இருக்காங்க. என்ன கலந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா, நான் என்ன பண்ணேன், நான்லாம் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க. இல்லை, இவ ஏதோ விஷத்தை கூட கலந்துருப்பா, அவ்வளோ மோசமானவ இவ அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, எதுவுமே கலக்கலல்ல அக்கா, பிடிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகினி பிடிக்கிறாங்க. பிடிச்சி வாயிலேயே அந்த பாலை ஊற்றுறாங்க. எல்லாரும் சேர்ந்து என்னை விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கத்துறாங்க. யமுனா எல்லாருமே சேர்ந்து கையை பிடிக்கிறாங்க. உன்னை இப்படியே விட்டாலும் வேலைக்கு ஆகாது, வாயில் ஊற்றுக்கா நல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. யமுனா பால் அப்படியே வாயில் ஊற்றுறாங்க. பயங்கரமாக கத்துறாங்க.